அண்ணனை அணுகும் போது அவர்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடியவர் அல்ல, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சட்டக்கல்லூரி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வியில் அக்கறை செலுத்திக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அநியாயமான முறையில் எடுத்தோம் கவித்தோம் என்று ஒரு ஜஸ்ட் லைக் தட்டில் நம்ம அண்ணனுடைய படுகொலை நடந்திருக்கிறது. இதுல நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அண்ணனுடைய படுகொலை என்பது ஏதோ இரண்டு குழுக்களுக்கு இடையிலான சம்பவம் கிடையாது. அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இந்த காவல்துறை ஒரு குழுவை மையப்படுத்துகிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கிறது. அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அன்பிற்குரிய தோழர்களே, அந்த சித்தாந்தத்தை நாம் களை எடுக்க வேண்டும். இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிய காத்திருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் அண்ணன் கருத்தை கொண்டிருந்தார் என்பதை மாற்று கருத்தில் கற்பி ஒன்று செய் புரட்சி செய் என்று எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் என்ற கொள்கை முழக்கத்தை வித்திட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி வாழ்ந்த அண்ணன் புத்தர் மதத்தை ஏற்றுக்கொண்டார். பெரியார் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அம்பேத்கர் அவர்கள் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்ற புத்தகத்தை எழுதி வச்சுட்டு தான் செத்தாரு. அதை பின்பற்றிதான் அண்ணன் அவர்கள் நான் இந்துவாக வாழ மாட்டேன், புத்தராக புத்த மதத்தை தழுவுவேன் என்ற கொள்கை முழக்கத்தை விட்டுதான் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்து சென்றிருக்கிறார். தன்னுடைய வீட்டு பகுதியில் ஒரு நூலகத்தை கட்டமைச்சிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய ஒரு மாணவர் பேசுறாரு. நான் சட்டக்கல்லூரியில் படிச்சிருந்தேன், எனக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு காசு இல்லை, அண்ணனை போய் பார்த்தேன். அந்த பார் கவுன்சிலோட தலைவராக இருக்கக்கூடிய அமல்ராஜ் எனக்கு ஒரே ஒரு போன் தான் போட்டு சொன்னாரு, அமல்ராஜ் அண்ணன் அந்த ஃபீஸ் அவரே கட்டிட்டாரு, ஏதோ ஒரு நபர் கட்டினாரு, நான் அந்த 25,000 ரூபாய் தொகையை எனக்காக செலுத்தியவர் அண்ணன் என்று பேசியிருக்கிறார். அது மட்டுமா, இப்படி பல்வேறு நபர்களுடைய கல்வி செலவை நம்ம அண்ணன் ஏற்றிருக்கிறார். பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கையை அந்த மாணவர் சொல்றாரு, அண்ணா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுண்ணே, நான் எப்படி கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றது? இந்த பக்கத்துல உடனே ஒரு டுட்டோரியலுக்கான ஒரு ஆங்கில வழி கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அங்க போய் சேருங்க, அதுக்கான ஃபீஸ் கட்டுறாரு. இப்படி பார்த்து பார்த்து தன்னை சுற்றி ஒரு அறிவு சமுதாயம், அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டவர் தான் நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர்களுடைய படுகொலையை கண்டித்து இன்றைக்கு பல்லாவரம் வழக்கறிஞர் சங்கம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த முன்னெடுப்பு என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆதரவுகளையும் தொடர்ந்து வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.